தமிழ் கட்சி காளியம்மாள் விலகிட்டாங்கல்ல, அவங்க மீண்டும் இணைவாங்கன்னு நினைக்கிறேன் மாட்டாங்க. இல்லை, நீங்கள் விலகிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு வேளை போய் இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டாங்க, அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா தான் இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கணுமே. ஏதோ சில பல காரணங்கள் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி முரண்பாடு இருக்கிறது தான். ஸோ அதனால அவங்க கட்சி விட்டு போயிருப்பாங்க. எப்போ வேணாலும் அக்கா காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் இணைவாங்க. இணையாட்டி கூட அவங்க ஒரு இப்போ அந்த கடலோர மக்களுக்கெல்லாம் அவங்க பயங்கரமாக உதவி பண்ணுறதும் அவங்களுக்கான அரசியலை முன்னெடுக்கவும் செய்கிறாங்க. அங்கேருந்து அது ஓட்டு அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு மாறப்போகுது, அவ்வளோதான். வெளியிலேருந்து விருப்பப்படுறாங்க நினைக்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சியை ஏன் விலகியிருப்பாங்கன்னு நம்ம பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ என்ன சொல்ல, அதாவது ஒரு பிசுறு அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆடியோ நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் அதை அக்கா எந்த மேடைகளில் இந்த மாதிரி என்னை பேசிட்டாருனோ அந்த மாதிரி ஏதோ பெருசாக சொல்லலை. அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம். சிலப்போ நம்ம சரியாக செயல் பண்ணுறோம், இது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். அது அக்கா காளியம்மாளுக்கு தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியில் அவங்க இணைவாங்க. இணையாட்டி கூட வெளியிலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு தேவையான என்ன அரசியலோ அதை முன்னெடுப்பாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி இந்த 36 லட்சம் ஓட்டு சீமான் நம்பி தான் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வெளியிலேருந்து அந்த ஓட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன குழுக்களாக இருப்பாங்க. திராவிடத்து மேலும் திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் எதிர்ப்பு இருக்கும். அவங்க கூட அந்த வாக்குகளை செலுத்தியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டாங்க இல்லை அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்கன்னா தான் ஓகே, இவங்க தமிழ் தேசியத்தை கைவிட்டுட்டாங்க, தமிழ் தேசியத்தை கைவிட்டுட்டு இவங்க போய் திராவிட சைடு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற வேண்டியதுதான். எதனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வெளியாகிறாங்க அப்படிங்கிறத தாண்டிட்டு இந்த தேர்தல் சமயங்களில் இந்த மாதிரி திராவிட கட்சிகள் காசு கொடுத்து அவங்கள கூப்பிடுறதும், இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு ஆளையும் அண்ணன் சீமான் பார்க்கணும், நாம் தமிழர் கட்சி பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கல அரசியல் மேற்கொள்கிறேன், நான் அந்த மாதிரி இப்படி நான் கல அரசியல் பண்ணேன், என்ன சீமான் சந்திக்கலை, என்ன இப்படி சொல்ல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்படி ஒரு ஆளையும் பார்க்க முடியாது. நீங்கள் உணர்வுபூர்வமாக தமிழ் தேசியம் மலரும் அப்படின்னு நின்னா தான் நீங்கள் அந்த அரசியலை மேற்கொள்ள முடியுமே. அதை தவிர என்ன பார்க்கல, எனக்கான சரியான அரசியல் கொடுக்கல, எனக்கான தொகுதி பங்கீட்டில் எனக்கு இது கொடுக்கல, எனக்கு இந்த பதவியை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது தேர்தல் நேரங்களில் எல்லாம் அங்கங்கே போகிறது தான். என்ன இதுக்கு பெரிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட ஊடகங்கள், இந்த சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற செய்திகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒரு பொறுப்பாளர் விலகிட்டால் கூட அதை தலைப்பு செய்தியாக போடுறாங்க. தலைப்பு செய்தியாக போட்டு நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சி இனி வரவே வராது, நாம் தமிழர் சோழியை முடிச்சாச்சு அப்படிங்கிறது மாதிரி உள்ள செயல்களை ஈடுபடுறதுக்காக யாரோ 2-3 பேர் விலகிட்டால் கூட உடனே போய் இந்த மைக்கு மீடியாலாம் அங்கே போய் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கான செயலை செய்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு கேட்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 10 பேர் விலகினாலும் அது ஒரு ஹெட்லைன்ஸாக போடுறாங்க, ஒரு 500 பேர் இணைஞ்சாலும் அதை மறைச்சிடுறாங்க. எதனால் அந்த மாதிரி ஊடகம் பண்ணுறாங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியை மீடியா பயங்கரமாக, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பயங்கரமாக வளருது. குறிப்பாக யூடியூப் சேனல்கள் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. முன்னாடியெல்லாம் சீமான் வந்தால் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் இப்போ சீமானை தவிர்த்துட்டு இந்த மீடியாக்கள் செயல்பட முடியாத ஒரு நிலைமையை சீமான் ஏற்படுத்தியிருக்காரு. அது குறிப்பாகவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். ஒரு காலம் நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் வரும்போது இந்த எந்த மீடியாவும் என்னை தவிர்த்துட்டு நீங்கள் செயல்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை நான் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தார். அது இப்போ நடக்குது, அவ்வளோதான். சீமானை தாண்டி அரசியல் பண்ண முடியலை அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிறணும். இன்னொன்று என்னென்னா, அதிமுக திமுக போன்ற இவ்வளோ பெரிய கட்சிகளுக்கு ஒரு சரியான எதிரியாக நாம் தமிழர் கட்சி சீமானும் நிற்கிறாங்க. அப்போ எப்படியாவது அதை அழித்து ஒழிச்சிடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான செயல்பாடுகள் தான் இதெல்லாம். இந்த மாதிரி மீடியாக்கள் வராதது, ஒரு ஆள் விலகினா கூட கூடாரம் காலியாகிவிட்டது அப்படின்னு போடுறது, முக்கியமான ஆள் யாராவது விலகிட்டாங்கன்னா உடனே அவங்கள அதிமுக திமுகவில் இணைக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம்.